ஸோ 2012லேருந்து 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து பரிதிமார் கலைஞர் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். கூற்று 1 பார்க்கலாம். தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் பரிதிமார் கலைஞர். ஆக்சுவலி இது தப்பு. தமிழின் தொன்மை நமக்கு கால்டுவெல் தான் வருமே தவிர்த்து இவர் பரிதிமார் கலைஞர் வரமாட்டார். ஸோ கூற்று 2 பார்க்கலாம். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஸோ இது கரெக்டு தான். கூற்று 3 மொழி ஞாயிறு மறைமலை அடிகள். ஸோ மொழி ஞாயிறு யாருன்னா தேவநேய பவனர் தான் ஒருவர், மறைமலை அடிகள் வரமாட்டார். ஸோ அப்போ கூற்று 1 தப்பு, கூற்று 3மே தப்பு. கூற்று 2 மட்டும்தான் இதில் சரி. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஸோ அதுக்கடுத்ததாக திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே அதான் பார்த்தோம். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களை தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்கு உரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். கொஸ்டின் இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க நம்மளுக்கு ட்விஸ்ட்டு. நாடகவியல் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். அவ்வளோதான். ஸோ நாடகவியல் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். சிவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். சிவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த இந்த ஞான போதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னா வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரியார். பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறாருன்னா ஆறுமுக நாவலரை தான் பாராட்டுகிறாரு. தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான் வருவார். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. செய்யுள் வடிவில் இயற்றப்பட்டுள்ளது. பரிதிமார் கலைஞர் எழுதிய இந்த நாடகவியல் என்பதுனா ஒரு செய்யுள் வடிவமாகும். ஸோ அது ஒரு இலக்கணம், பட் ஆனால் செய்யுள் வடிவில் எழுதியிருப்பார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சிவை தாமோதரனார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா சிவை தாமோதரனார். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம், இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டம் வழங்கியவர் யாருன்னா சிவை தாமோதரனார். சிவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் யாதுன்னா திராவிட சாஸ்திரி. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பாராட்டப்பட்டவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எப்போனா 1870. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். ஸோ தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர்.
ஸோ அதுக்கடுத்ததாக மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் என்பதை கண்டறிக. பரிதிமார் கலைஞர் தான் மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களில் பரிதிமார் கலைஞரும் ஒருவராக இருந்திருப்பார். ஸோ அவ்வளோதான், பரிதிமார் கலைஞர்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இவரை பற்றி வரக்கூடியதில் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஷின் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி.வை. தாமோதரனார். ஸோ இவர் பரிதிமார் கலைஞர். ஸோ இவர் ரிலேட்டடாக வரதுனால ஸோ அந்த ஒரு கொஸ்டின் இங்கே வந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் மிஸ் ஆகிட்ருக்கும். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.